35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. சேலத்தில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சேலம் மக்கள் சந்திப்பு திட்டம் தொடர்பான முக்கிய முடிவு என்ன? இதன் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் நடத்துவதற்கான திட்டமிடல் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்காக சேலம் புறநகர் மகுடஞ்சாவடியிலும் சேலம் மாநகர் சீலநாயக்கம்பட்டியிலும் இடம் முடிவு செய்யப்பட்டு காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டது. இந்த நிலையில சேலம் மாநகர் சீலநாயக்கம்பட்டி பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில நேற்றைய தினம் காவல் உதவி ஆணையாளர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் சேலம் மாநகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவது தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர் பார்த்திபன் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வரும் பெண்கள் அவர் விஜய் பேசும் இடத்திற்கு முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு அளிப்பதன் வகையில் புதிய திட்டம் என்பது இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20 மருத்துவர்கள் கொண்ட குழுவினரும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனம் என்ற தண்ணீர் வசதி, உணவு போன்ற மற்ற ஏற்பாடுகள், வழக்கமாக நடைபெறக்கூடிய ஏற்பாடுகளும் இந்த கூட்டத்தில் செய்வதற்கான அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு ஒரு வாகனங்கள் நிறுத்துவதற்கு என்பதற்கான தனியாக இடம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பெண்கள் பொறுப்பாக வந்து மறுபடியும் அதே வழியாக பாதுகாப்பாக செல்வதற்கென்று தனியான வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான திட்டமிடல்களும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சேலம் மாவட்ட தாவேக பொறுப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.